ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான ரோட்டுக்கடை காளான் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 200 கிராம் அளவு மஷ்ரூமையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துடக்கூடாது. நம்மளுக்கு அந்த முட்டைக்கோஸ்லேயும் மஷ்ரூம்லேயும் இருக்கிற தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு பக்கோடா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பக்கோடா செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்க்குலாம் சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் இதெல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்படி கொதிச்சு வரும்போது இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவருக்கு கூடவே 1/4 கப் அளவு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்த உடனேயே நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம காளான் ரெடி பண்ணதை வச்சுட்டு அது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்தோம். சூப்பரான டேஸ்ட்டில் ரோட் சைட் காளான் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.